Taste the Daily. ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலா இருக்கிறான், ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் ஹீரோவா இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் சார் உங்களோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்க. சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய பெயர் என்ன? சார் உங்களுடைய பெயர் என்ன? சார் if you are asking me a question, I will ask a question. You should answer me. சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சார் தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? சார் தப்புன்னா நீங்க எதுக்கு என்னை பேச கூப்பிடுறீங்க? சார் தப்புன்னா நீங்க என்னை எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன பேசணும்? ஒரு நிமிஷம், let me deal this. I am not angry. I am asking very clearly. See, I am very stable and asking. இந்த மாணவருக்கு நீங்க என்ன பேசணும் முதல்ல சொல்லுங்க முதல்ல. நீ என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி பேசுறீங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீக சொற்பொழிவு. ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம் மேடம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகத்தை அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது? பேசக்கூடாது. ஏதாவது இருக்கா? லா இருக்கா? ஆமா இருக்கு. லா எந்த லால இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல். ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். What is your problem on that? If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manner how to ask. There is a reason how to ask. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கலன்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான். எப்படி கத்துப்பான் வாழ்க்கையை பத்தி? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? பாவ புண்ணியத்தை பத்தி, வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க என்ன சொல்லி, வேற யார் சொல்லி கொடுப்பாங்க? புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா? யார் சொல்லி கொடுக்க முடியும்? திருக்குறளை மேற்கோள் காட்டி, திருவருட்பாவை மேற்கோள் காட்டி. சரி பேசுங்க. மைக் கொடுங்க அவருக்கு, மைக் கொடுங்க, மைக் கொடுங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க, மைக் கொடுங்க. நல்லா போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, மைக் கொடுங்க. பேசுவோம் பேசுவோம் பேசுவோம், அருமையா பேசுவோம். அதை எப்படி விட முடியும்? பாவ புண்ணியத்தை பத்தி பேச வேற எதை பத்தி பேசுறது? ஆன்மீகத்தை போதிக்காம என்ன போதி? ஆன்மீகம் என்பது என்ன? பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம். அதை தானே பேசிட்டு இருக்கேன். ஆசிரியர்கள்னா என்ன வேணாலும் பேசலாமா? See, there is a limit how to speak. There is a manner. See, I mean your court. You have called me for a speech. If you are not interested, then you shouldn't have called me. Am I right or wrong? Am I right or wrong? இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை, ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா you should thank me. நீங்க எப்படி சண்டைக்கு வரலாம் என்கிட்ட? இல்ல அப்படி டிபேட் பண்றீங்கன்னா டிபேட் பண்ணுங்க, நான் பேசுறேன். பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம், திருக்குறானில் இருக்கக்கூடிய விஷயம், பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயம், எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும்போது அது ஒருத்தர் குத்துதுன்னா, let me say he has some ego problem. அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை. சார் நீங்க என்கிட்ட பேசுங்க. பப்ளிக்கா அவர் பேசினா நான் பப்ளிக்கா தான் பதில் சொல்லுவேன். அவர் என்னிடம் தனியாக கேட்டிருந்தால் நான் தனியாக பதில் சொல்லுவேன். am I right or wrong? பப்ளிக்கா பேசினா பப்ளிக்கா பதில் சொல்லணும். கரெக்ட் தானே? இல்லைங்க, அவர் மாற்றுத்திறனாளி, நான் மதிக்கிறேன், நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் தேர் இஸ் a way how to speak. சரி முடிங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் ப்ரெமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசி போயிருக்கிறீன்னு, என்னோட ஆசிரியரை வந்து நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற. அதனால் ஒன்று நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அர்த்தம் திட்டமாக தெரிவித்துக்கணும். சென்னை அசோக் நகர்ல ஒரு அரசு பள்ளியில மகாவிஷ்ணு அப்படின்றவர் வந்து பிற்போக்குத்தனமான சொற்பொழிவு ஆற்றியிருக்காரு அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. திருக்குறளை பிற்போக்குத்தனமான புத்தகம்னு சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு. இல்ல, அந்த மகாவிஷ்ணு அவர்கள் ஆற்றிய அந்த அவர் பேரே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அந்த தம்பி என்ன பேசினாரு? அதாவது மறுஜென்மத்தை பத்தி பேசுறாரு. இருள் சேர் இறுதி இணையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டேன். இது சொன்னது யாரு?
திருவள்ளுவர். அந்த தம்பியா சொன்னார், அவரை உட்காந்து எழுதினார். திருக்குறள் சொல்றத சொல்லி விளக்கம் சொல்றார். அது பிற்போக்குத்தனம் என்று இந்த திராவிட மாடல் அரசு கருதுகிறது என்று சொன்னால், திராவிட மாடல் தமிழ் சமூகத்தால் தூக்கி எறியப்பட வேண்டிய தருணம் வந்திருக்கிறது. திருக்குறளுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்ப நீங்க குற்றம்னு சொல்றீங்க. நீங்க ஒரு குற்றம் செய்தால் நீங்க வந்து ஊனமா பிறப்பீங்க அப்படின்றப்போ அது குழந்தைங்க மனசுல வந்து யாராவது அந்த அதுக்குள்ள அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க மனசுல அது ஒரு வேதனை உண்டாக்கும் இல்லையா? அப்ப திருவள்ளுவர் வந்து தப்பா சொல்லிட்டார். அறத்தாறு இது ஒண்ணு வேண்டாம், சிவிகை பொறுத்தானோட ஊர்ந்தான் இடை அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர் தப்பு. அப்படிதானே? இல்ல, மாணவர்கள் எல்லாம் அப்படி போய் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு வேதனை உருவாக்கும். அப்ப திருக்குறளை மாணவர்கள் படிக்க கூடாது. கர்மாவை பத்தி திருவள்ளுவர் பேசுறாரு. அறத்தாறு இது ஒண்ணு வேண்டாம், சிவிகை பொறுத்தானோட ஊர்ந்தான் இடை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் பேசுறாருமா. என்ன அர்த்தம்னா, அறத்தால் விளைகிற நன்மை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஒன்றும் பெருசாலாம் போய் எதுவும் பண்ண வேணாம். பல்லக்கை தூக்கி கொண்டு செல்பவனையும் பல்லக்கில் அமர்ந்து செல்பவனையும் பார்த்த மாத்திரத்திலேயே அறத்தால் விளைகிற நன்மை என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படி சொல்றாரு. நாலடியாரும் இதே போன்ற ஒரு கருத்தை சொல்லுகிறது. நம்ம ரோட்ல நடந்து போறோம், பெரிய மாட மாளிகைகளை பார்க்குறோம், பா இவங்க தான் வாழறானுங்க அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி சொல்லாத, அவங்கெல்லாம் வந்து போன ஜென்மத்தில் அறமும் தவமும் செய்திருக்கிற காரணத்தினால இன்னைக்கு மாட மாளிகையில் இருக்காங்க. நீயும் இந்த ஜென்மத்தில் அறம் செஞ்சனா அடுத்த ஜென்மத்தில் அது மாதிரி வாழலாம்னு நான் நாலடியார் சொல்லுது. அப்போ இந்த நாலடியாரும் திருக்குறளும் தமிழ் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படக்கூடாது இல்ல? ஒரு வேதனை உண்டாக்குது. அதான் சொல்றேன். அப்ப வந்து திருக்குறளை சொல்லிக் கொடுக்க கூடாது, அதானே சொல்ல வரீங்க? நீங்க அழகா பிறக்காததுக்கும் காரணம் அதுன்ட்டு சொல்றாரு. நான் என்ன சொல்றேங்க, யார் சொல்றா அது மாதிரி? அது நீங்க வந்து உங்க அழகு அதெல்லாம் வந்து நீங்க முன் ஜென்மத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணியதுனால தான் நீங்க வந்து இந்த ஜென்மத்துல இப்படி இருக்கீங்க அப்படின்னு அழகையும் கம்பேர் பண்றாங்க. மகாவிஷ்ணு அவர்கள் பேசும்போது அதையும் அது மாதிரி சொன்னாரா? அதை நான் பார்க்கல. அழகு அதெல்லாம் நான் பார்க்கல. ஏன்னா அழகு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கண்ணுக்கும் பொறுத்தது. இப்போ நான் வந்து ஒருத்தர் கண்ணுக்கு அழகா தெரியலாம், ஒருத்தர் கண்ணுக்கு நான் அழகு இல்லாமல் தெரியலாம். அது அவங்களுடைய பார்வையை பொறுத்தது. அழகு என்பது ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் கிடையாது, என்னுடைய கருத்து. பட் நான் சொல்றது, அறத்தாறு இதுவன வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படிங்கிற திருக்குறளுக்கு அர்த்தம் என்ன? பரிமள அழகர் என்ன சொல்றாரு? ஏன் இவரு இவங்களுடைய தேவனைய பாவனர் என்ன சொல்றாருன்னே பார்க்க சொல்லுங்க. தெளிவா சொல்றாரு. நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் பொருள். அப்போ கர்ம வினைகள் பற்றி திருக்குறள் பேசுகிறது அப்படிங்கிறதுனால திருக்குறள் தூக்கி எறியப்பட வேண்டும் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரா? தமிழகத்துல தமிழ் சமூகத்துல என்ன சொல்றது, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடன் பாரதி எந்த வள்ளுவனை பற்றி பேசுறாரோ அந்த திருக்குறள் போதிப்பது குற்றம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, திருக்குறளை போதிக்காமல் ஒரு கல்வி கொடுக்கப்படுறா அந்த கல்வி குப்பைக்கு சமம் நான் சொல்றேன். தமிழ் சமூக மாணவர்களுக்கு திருக்குறள் இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, திருக்குறள் இல்லாம ஒரு கல்வி கொடுக்கப்படுதுன்னா அது குப்பைக்கு சமம் நான் சொல்றேன். என்ன சொல்ல வரீங்க? அப்ப ஈவே ராமசாமி சொன்னதே இப்ப திராவிட மாடல் இன்னும் அதை ஒத்துக்குது. இந்த திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த மலம்னு சொல்லி சொன்ன ஈவே ராமசாமியோட கருத்துல திராவிட மாடல் நிற்குது. ஆனா அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து இன்னும் ஒரு கருத்தை சொல்றாரு, அதாவது சுயமரியாதையா பெண்கள் இருக்க வேண்டும், பெண்கள் படிக்க வேண்டும், இது எல்லாமே நான் சொல்றது பெரியார் அவர்கள். ஐயோ, நான் என்ன சொல்றேன், இப்ப ஈவே ராமசாமி சொன்ன கதைக்கு உதவாத, கருத்துக்கு உதவாத, மோசமான பெண்கள் கர்ப்பப்பையெல்லாம் வெட்டி எறிஞ்சணும்னு சொன்னாரு. ஏத்துக்கலாமா? சொல்லுங்க. ஈவே ராமசாமி சொன்னதுதான், பெண்கள் கர்ப்பப்பைகளை வெட்டி எறிஞ்சிடணும். இது ஏதாவது அறிவுக்கு ஒவ்வொரு ஒரு கருத்தா? அறிவுபூர்வமான கருத்தா இது? இதை ஏற்றுக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், அப்ப இப்படி வாங்க, திருக்குறள் ஒரு பக்கம், திருவள்ளுவர் ஒரு பக்கம், அவருக்கு எதிரான கருத்து ஈவே ராமசாமியோட கருத்து, அப்படிதானே வரீங்க? இதைத்தானே நான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தேன். அப்ப குய்யா முயான்னு கத்துனீங்க. இப்ப நீங்களே தானே சொல்றீங்க. அப்ப ஈவே ராமசாமி திருவள்ளுவரை விமர்சித்த கருத்துக்களை திராவிட மாடல் இப்போ ஒத்துக்குது, அப்படிதானே அதுக்கு அர்த்தம்? மறுபிறவி தத்துவம் பற்றி பேசக்கூடாதுன்னு அதுதான் அங்கே பிரச்சனை. இவர் வந்து இருள் சேர் இருவினையும் சேரா திருக்குறள் 5வது திருக்குறள் கடல் வாழ்த்துல 5வது குறள்லேயே உங்களுக்கு பிரச்சனை வந்துடுது. என்ன அவர் சொல்லும் போது இந்த ஆசிரியர் எழுந்து பிரச்சனை பண்றாரு. அப்போ வந்து 2 பேருக்குள்ள வாக்குவாதம். இதுதான் இந்த வீடியோவில் நான் பார்த்த விஷயம். அப்போ என்னன்னா, மறுபிறவி தத்துவத்தை பற்றி பேசக்கூடாதுன்றது உங்களுடைய கருத்து. அப்போ மறுபிறவி தத்துவத்தை அறத்துப்பால் முழுவதும் பல இடங்களில் திருவள்ளுவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ திருக்குறளை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதானே உங்க கருத்து? பெருவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இரவடி சேராதார், அதே கடவுள் வாழ்த்துல வருது. ஒருமையில் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமா பிடித்து. இந்த ஜென்மத்தில் நீங்க பெறுகிற கல்வி 7 பிறவிக்கும் வரும். 7 பிறப்பும் தீ வைத்திண்டா பண்புடை மக்கள்
அதாவது நல்ல பண்புடைய பசங்களை பெற்றோம் அப்படின்னு சொன்னால் 7 பிறப்புக்கும் தீய வைத்திண்டாது அப்படின்னு சொல்கிறார். 7 பிறப்பை பற்றி பேசுகிறாரு, பிறவி பெருங்கடல்னு பேசுகிறாரு. அதனால் மறுபிறவி தத்துவத்தை பற்றி பேசுகிற திருக்குறளை தமிழக மாணவர்களிருந்து பிரித்தெடுக்க வேண்டும் என்று திராவிட மாடல் சொல்லுகிறது. திருக்குறள் போதிப்பது குற்றமாக கருதப்படுகிறது. ப்ரெஸ் மீட்டில் வந்து ஆஹா ஓகான்றாங்க, இப்போ அந்த ஹெட்மாஸ்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. என்ன சொல்ல வரீங்க? அப்போ திருக்குறள் மாணவர்கள் சொல்லிக்கிடக்கூடாது. மத ரீதியாக அது போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அறக்கருத்து, இது மத கருத்து இல்லை. புரியுதுங்களா? மதத்துக்கும் அறத்துக்கும் வித்தியாசம் தெரியாத முட்டுக்கட்டைகளை நம்ம என்ன சொல்ல முடியும்? இது மதம் கிடையாது. நான் தானே பல வருடங்களா சொல்லிட்டு இருக்கேன், இது அறக்கருத்து. இப்ப இந்த அறம் என்பது மாணவர்களுக்கு தெரியக்கூடாதா? அப்ப தமிழ் நீ எதை சொல்லிக் கொடுக்கணும்? இப்ப தமிழ் நீ எதங்க சொல்லிக் கொடுக்கணும்? திருக்குறள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, ஆத்திச்சூடி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நான் அறம் செய்ய விரும்பு, ஆத்திச்சூடி அமர்த்த தேவனை ஏற்றி ஏற்றி தொழுவோமையாமே, பிள்ளையார கும்பிட்டு தான் படிக்க சொல்றாங்க அவையாரு. அதனால அதை விட்டுருங்க. இது எடுங்க, புறநானூறு இருங்க. முதல் பாடல் பாரதம் பாடிய பெருந்தேவனார். பாரதம் பாடிய பெருந்தேவனாருக்கு ஏன் அந்த பேர் இருந்ததுன்னா மகாபாரதத்தை அவர் தான் தமிழில் பாடினார். விட்டுருங்க. கம்பராமாயணம் ராமாயணமே விட்டுருங்க. சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையும் அப்போ தூக்கி போட்டு என்ன பண்ணுவீங்க? அப்போ நாங்கள்லாம் தமிழே படிக்கக்கூடாது. ஈவராமசாமி சொன்ன உதயத்தை கருத்தெல்லாம் படிச்சுன்னு வீணா போய் நாசமா போகணுமா? நீ யார் தமிழ் மாணவனை தமிழ் படிக்கூடாது சொல்றதுக்கு? உனக்கு தான் அதிகாரம் இருக்கு. உனக்கு பிடிக்கலாம், நீ போ ஆந்திராவுக்கு, ஓங்கோலுக்கு போ. தமிழ் மாணவர்கள் திருக்குறள் படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. எவனுக்கும் முதல்வர் சொல்றாரு அறிவியல் வழியில தான் முன்னேற்ற வழியே இருக்கு. அப்ப திருக்குறள் அறிவியலுக்கு எதிரானதா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அது முதல்வருடைய கருத்து, அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அவர்கிட்ட போய் கேளுங்க. அப்ப ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா திருக்குறள் அறிவியலுக்கு எதிரானது. அதானே? இதெல்லாம் மூட நம்பிக்கையாக இருக்குது. திருக்குறள் மூட நம்பிக்கையானது இல்ல. இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் இல்ல, அவர் நிறைய விஷயங்கள் வந்து மகாவிஷ்ணு அவர்கள் சொல்றாரு. அவர் பேசுறது எல்லாமே திருக்குறள். இந்த இந்த இருள் சேர் இருவினையும் சேராமல தாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. திருக்குறள் தானேங்க அது. அவர் சொல்ற எல்லாமே திருக்குறள்ல தானே வருது. மறுபிறவி தத்துவம் திருக்குறள்ல தானே வருது. கர்ம வினைகள் பற்றி திருக்குறள்ல தானே வருது. அறத்தினால் விளைகிற நன்மை என்னன்னு திருக்குறள்ல தானே வருது. மறுபிறவி தத்துவத்தை பள்ளிக்குள்ள சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அப்ப என்ன சொல்லிக் கொடுக்கணும்? பைபிள்ல இருந்து எடுத்து ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை நியாயத்தீர்ப்படுவதும் மனிதனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, இதை சொல்லிக் கொடுக்கணுமா? இல்லை சொல்லுங்க, ஏதோ ஒரு கருத்து சொல்லுங்க. இது வேணாம்ப்பா, மறுபிறவி தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. கரெக்ட். வள்ளுவர் சொல்றார் மறுபிறவி தத்துவம், அறத்துப்பால் முழுமையும் மறுபிறவி தத்துவம் இருக்கிறது. அப்போ திருக்குறளை தூக்கி எறிந்து விட வேண்டும். ஈவேராமசாமி கான்செப்டுக்கு வந்துட்டீங்க எல்லாம், அப்படித்தானே? இன்னொரு விஷயம், கவர்னர் தான் இப்போ இது எதிர்க்கிறவங்களுடைய நோக்கம் ஓகே. இப்போ வந்து ஒரு மதத்தின் பால் இருக்கிறவங்க, அந்நிய நாட்டு மதத்தின் பால் இருக்கிறவங்க, ஏன்னா கிறிஸ்தவ சகோதரர்களுக்கோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கோ மறுபிறவி தத்துவத்தின் மேல நம்பிக்கை கிடையாது. அதான் நான் சொன்னேன், பைபிள்ல இருந்து சொன்னேன் ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை நியாயத்தீர்ப்படைவதும் மனிதனுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. அவங்க மறுபிறவி தத்துவத்தை நம்பல. ஆனா திருக்குறள் மறுபிறவி தத்துவத்தை நம்புகிறது. திருக்குறள் பேசுகிற மறுபிறவி தத்துவம் ஒரு சிலருக்கு இடைஞ்சலா இருக்குன்றதுக்காக திருவள்ளுவருடைய வாரிசுகள் நாங்க அதை படிக்க கூடாதுன்னு சொல்றது வன்முறையா இல்லையா? எங்கேயாவது எந்த ஊர்லயாவது இப்படிப்பட்ட அட்டகாசம் நடக்குமா? 11 வருஷமா எல்லா மொழி மாணவர்களுக்கும் திருக்குறளை படிக்க கொடுத்துட்டு இருக்காரு நரேந்திர மோடி. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சொற்பொழிவாளர் திருக்குறளை மேற்கோள் காட்டினதுக்கு அவன் பேசுறாரு வந்து அந்த பையனை சமய அந்த சொற்பொழிவு பண்ணாரு. அந்த சொற்பொழிவாளரை என்னமோ குற்றம் சென்று மாதிரி அவர் விடக்கூடாது அந்த அவனை ஊன்றாரு. ஒருமையில பேசுறேன். என்ன குற்றம்? சட்டப்படி என்ன குற்றம்? அந்த பையன் பேசுனதுல என்ன குற்றம்? அந்த விஷ்ணுங்கிற அந்த நபர் பேசுனதுல என்ன தவறு சொல்லுங்க? சட்டப்படி இதில் ஏதாவது குற்றம் வருமானு சொல்லுங்க. எனக்கு அந்த நபருக்கு யாருன்னே தெரியாது. நீ அந்த வீடியோ பார்க்கும்போது தான் நான் முதல் தடவையாக பார்க்குறேன். இன்டீட் நான் ஓப்பனாக சொல்லணும்னா, பட் அதில் என்ன தவறு இருக்கிறதுன்னு நான் கேட்குறேன். திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை தமிழ் சமூகத்துக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் சார்? இப்போ மகாவிஷ்ணு அவரோட அந்த இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டா, இன்னொரு பக்கம் நீங்க சொல்றீங்க தமிழை கற்பிக்க வேணாமா, திருக்குறள் வேணாமா, இது மூட நம்பிக்கை அப்படின்ட்டு கேட்குறீங்க. அதே மாதிரி பார்த்தா பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் வந்து தமிழ் அப்படின்ட்டு எப்பவும் சொல்றாரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ திருக்குறள் மூட நம்பிக்கையாக தான் இருக்குது. இல்லை, ஐயாவுடைய அந்த டாக்டர் ஐயாவுடைய கருத்துலேருந்து நான் மாறுபடுறேன். திருக்குறள் மறுபிறவி தத்துவம் பேசுகிறது என்பதற்காக, திருக்குறள் கர்மவினை தத்துவத்தை பேசுகிறது என்பதற்காக திருக்குறள் தவிர்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படும் என்று சொன்னால், திருக்குறள் இல்லாமல் தமிழில் வேற எதை கற்பிப்பது? அதான் அப்போ நீங்க திமுகவை பார்த்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிறீங்கன்னா, இப்போ பாமக ராமதாஸ் நான் தான் சொல்றேனே, நான் என்ன பண்ண மாறுபடுறேன்னு தானே சொல்றேன். அவருடைய கருத்துல நான் மாறுபடுறேன். நீங்க தமிழ் கற்பிக்கப்படுகிறதுன்னு சொன்னா, திருக்குறள் இல்லாமல் தமிழில் எதை கற்பிக்க முடியும்?
நீங்கள் திருக்குறளை ஏற்றுக்கொள்ளுகிறோன்னு சொன்னால் 1330 குறளும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். திருவள்ளுவர் நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய பெருமை இல்லையா? எப்படி நீங்கள் திருக்குறளை எப்படி நம்ம ஒருத்தர் நீங்கள் கை காட்டி பேசுகிறாலோ அப்போ திருவள்ளுவரோட நம்ம வந்து பெரிய ஆளாயிட்டோம்னு தானே அர்த்தமாகுது. எப்படி நம்ம தமிழ் சமூகம் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவரும் அதை தான் சொல்கிறார். அந்த பேச்சு வந்து ஒரு தன்னம்பிக்கை பேச்சு மாதிரி இல்லை, ஒரு மூடநம்பிக்கை பேச்சாக தான் இருக்குது அப்படின்ற கருத்தும் வைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த கருத்து ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசப்படுகிற ஒரு கருத்து. நீங்கள் அதில் மறுபிறவி தத்துவமும் கர்மவினை தத்துவமும் பேசப்பட்டிருக்கிறது என்பதற்காக அந்த கருத்தை எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் அப்போது தமிழ் பாடத்திட்டத்திலிருந்து திருக்குறள் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறீங்களா? ஈவே ராமசாமி இதை தான் சொன்னார். அப்போ அதைத்தான் நம்ம எல்லாரும் நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்களா தான் கேட்குறேன். இதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது ஈவே ராமஸ் அவர்கள் சொன்னதான் இப்போ ராமதாஸ் அவர்களும் சொல்கிறாரா அப்படின்னு அதுதான் நான் ஐயாட்ட கேட்குறேன். அவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்த்து நான் தான் கேட்குறேன், ஈவே ராமசாமி சொல்கிறேன் இந்த கருத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அது என்னுடைய கேள்வி.